பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். பரிசுத்த ஆவியானவரே, அன்போடு அழைக்கின்றோம். திரியேக தேவனின் தூய ஆவியே, உங்களை வரவேற்கிறோம். வாரும் வாரும் வாரும், உள்ளம் நிரம்ப ஊற்றும். வாரும் வாரும் வாரும், உள்ளம் நிரம்ப ஊற்றும். ஆதி சபையில் அக்கினியாவாய் அமர்ந்த வல்லமையே, ஆதி சபையில் அக்கினியாவாய் அமர்ந்த வல்லமையே, ஆட்கொள்ள வாரும், அபிஷேகம் தாரும், அனல் மூட்டும் வல்லவரே. வாரும் வாரும் வாரும், உள்ளம் நிரம்ப ஊற்றும். ஆமென். அன்பின் ஆண்டவரே, மீண்டும் எங்கள் எல்லோரையும் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடுவதற்காக ஒன்று கூட்டியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவே, நீர் உம்முடைய திருத்துதர்களுக்கு சொன்னீர், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்தெடுத்தேன் என்று. இந்த பணிக்காக நீர்தாமே எங்கள் எல்லோரையும் தெரிந்தெடுத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, யோபு சொல்வது போல, எனக்கும் கடவுளுக்கும் மத்தியிலே யார் இணைப்பாளர் இருக்கிறார்கள், எனக்காக மன்றாட யார் இருக்கிறார்கள் என்று அவர் ஏங்குவார். அதுபோல இன்றைக்கு எத்தனையோ மக்கள் எங்களுக்காக யார் மன்றாடுவார்கள் என்று ஏங்கி நிற்கின்ற இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் ஒவ்வொருவருடைய பாரத்துக்காக உம்மை நோக்கி மன்றாட நீர்தாமே எங்களை பிரித்தெடுத்தீர், தெரிந்தெடுத்தீர். உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பி வழிநடத்துகின்றீர். இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் மன்றாடும் பொழுது எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் வந்து அற்புதங்களோடு இதை கேட்டவர்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும், எங்களுடைய இல்லத்தையும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலும் பிரசன்னத்தினாலும் நீர் ஆட்கொள்ளுவீராக. இந்த விண்ணப்பங்களுக்காக மன்றாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வழியாக எங்கள் மன்றாட்டுக்களை ஏறெடுக்கும்படி மன்றாடுகின்றோம். இந்த விண்ணப்ப மன்றாட்டுகள் மன்றாடும் பொழுது கேட்டவர்களுக்கு அற்புதங்கள் மட்டுமல்ல, இதை யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலும் இறை சமாதானம், விடுதலையும் உண்டாகும்படி மன்றாடுகின்றோம். அன்றைக்கு யோசபாத் அரசர் மன்றாடிய பொழுது, ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்தீர், இந்த போராட்டம் உங்களுடையதல்ல, இது ஆண்டவருடையது என்று. அதுபோல இந்த நாளிலே நாங்களும் மன்றாடும் பொழுது நீர் தாமே பதில் உரைத்து ஒவ்வொருவரையும் மன்றாடுகின்றவர்களையும் ஆசீர்வதித்திரளும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன், எங்கு மூடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஆமென். ஆமென். அன்பும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே, மீண்டுமாக ஒரு மாலை பொழுதிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன தேவன் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நாங்கள் அறியாததும் தெரியாததுமான காரியங்களை எங்களுக்கு அறிவிக்க வல்லவராயிருக்கிறீர். எங்கள் கண்ணீருக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். அப்பா, முதலாவதாக நாங்கள் இந்தியாவிலே
தொடர்ச்சியான காய்ச்சலால் கஷ்டப்பட்டு அந்த மகன் உண்ண முடியாமல், சரியான சத்துள்ள உணவுகளை உண்ண முடியாமல், வெறும் பிஸ்கட்டை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்து 18 கிலோ அளவாக இருக்கின்ற அந்த 8 வயசு சிறுவனை உம்முடைய கரத்திலே கொண்டு வந்து தருகிறோம் ஆண்டவரே. ஐயா, அவருக்கு இரத்த சோதனைகளை செய்திருக்கிறார்கள். அந்த பரிசோதனையில் இருந்து நல்ல முடிவுகள் கிடைக்கவும், இந்த பெற்றோருக்கு ஒரே மகனாக இருக்கிற அந்த சிறுவன் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நேசிக்கிற உம்முடைய அன்பின் கரங்கள் தொட்டு குணப்பட நீதாமே அவர் மேலே இரக்கம் காட்ட வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஐயா. ஐயா, அந்த தாயானவளுடைய கண்ணீரை நீங்க காண்கின்ற தகப்பன், தந்தையின் மன குமுறலை நீர் பார்க்கின்ற தகப்பன் ஐயா. அந்த மகனுக்கு ஆண்டவரே நீர் பூரண சுகத்தை கொடுத்து இந்த காய்ச்சலில் இருந்தும் அந்த உணவு உண்ண முடியாமல் இருக்கின்ற பிரச்சனையிலும் இருந்தும் விடுவித்து ஐயா, பூரண சுகத்தோடு அந்த மகன் தன்னுடைய கல்வி ஆண்டை தொடர நீர் தாமே உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இன்னும் தகப்பனே, எம்ரி என்ற அந்த 1.5 வயது மகளுக்காக வருகிறோம் ஐயா. அந்த மகளுடைய வாயின் கட்டுக்கள் திறக்கப்படும்படியாய் மன்றாடுகிறோம். உள்நாக்கு ஒட்டப்பட்டு இருக்கின்றபடியால் பேச முடியாமல், உணவு உண்ண முடியாமல், சரியாக நித்திரை கொள்ள முடியாமல், மூச்சு விட முடியாமல் இருக்கிற அந்த குழந்தைக்கு 4 வயதில் தான் அதற்குரிய சத்திர சிகிச்சை செய்ய முடியும் என்று வைத்தியர் கூறியிருக்கிற நேரத்திலே ஆண்டவரே, அந்த 4 வயது வரை அந்த மகளை நீர் தாங்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எப்பத்தா வா என்று சொன்னவுடன் வாயின் கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டு பேச்சு வந்ததே ஆண்டவரே. அதுபோல இந்த மகளுக்கும் உம்முடைய அற்புதம் நிகழும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த மகளின் நிமித்தம் மன குழப்பத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற தகப்பனாரை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். கண்ணீரோடு இருக்கின்ற தாயாரையும் உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஐயா. இந்த குடும்பத்துக்கு நீர் ஆண்டவராக, அதிசயம் செய்கின்றவராக, ரட்சிப்பின் தேவனாக இருந்து ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த கோவிட் ஊசியினாலே அப்பா பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்ற வேளையிலும் பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பலவிதமான நோய்கள், பலவிதமான துன்பங்கள், முக்கியமாக ஆண்டவரே இருதயம் சம்பந்தமான நோய்களினாலே மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் நீர்தாமே ஒவ்வொரு மக்கள் மேலும் இரக்கம் காட்ட வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஐயா. அப்பா, உம்முடைய தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஐயா. அக்கினி போன்ற நோயில் இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். கொள்ளை நோய் நின்று தப்புவித்த தேவன் ஆண்டவரே, அதன் பக்க விளைவுகளில் இருந்து தப்புவிக்க உம்மால முடியும் அப்பா. உம்மால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இளம் சமுதாயங்கள் எல்லோரையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சிறுவர் முதல் வயது வரை ஆண்டவரே, இந்த பக்க விளைவுகளால் பாதிப்பு அடையாதபடி ஐயா நீரே ஒவ்வொருவரையும் அரவணைத்து பாதுகாத்து உம்முடைய தேவ வல்லமையினாலே பலப்படுத்தும்படியாய் இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபித்து எல்லோரையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்ன ஆண்டவரே, தாகத்தோடு அக்கறையோடு ஆண்டவரே விசுவாசத்தோடு உமது அற்புதத்தை நோக்கி உம்மண்டை வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நீர் செவி மடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன், ஆறுதல் தருகிற தேவன், பதில் தருகிற தேவன் ஆண்டவரே. பல்வேறுபட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் குணமடையவும், அனைத்து சிறுவர்களின் எதிர்காலத்துக்காகவும் போர் நடக்கும் நாடுகளில் உள்ள சிறுவர்களுக்காகவும் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சிறுவர்களை ஆசீர்வதித்து அன்பு செய்த தேவன். உமது அன்பின் கரங்களினால், அணைக்கும் கரங்களினால், ஆசீர்வதிக்கும் கரங்களினால்
ஒவ்வொரு சிறுவர்களையும் நீர் ஆசீர்வதித்தீர், குணமாக்கினீர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த பல்வேறுபட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்ட இந்த சிறுவர்களை எல்லாம் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே ஆணி பாய்ந்த கரங்களினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் உள்ள நோய்கள் ஆண்டவரே வேறுபட்டதாக இருந்தாலும் தேவன் தாமே எல்லாம் குணமாக்கக்கூடிய வல்லமை உள்ள கர்த்தர். ஆண்டவரே, ஒவ்வொரு சிறுவர்களையும் தொட்டு ஆசீர்வதித்து குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதுபோல் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்களில் என்னென்ன பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ எல்லா பிள்ளைகளையும் தேவன் தாமே தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மனநோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மற்றும் படிப்பினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், குடும்ப சூழல்களினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே தொட்டு ஆறுதல் படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, அனைத்து சிறுவர் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆண்டவரை உமது கையில் இருக்கின்றது சுவாமி. ஆண்டவரை, இவர்கள் தான் ஆண்டவரை எதிர்காலத்திலே நற்செய்தியாளர்கள், விசுவாசிகள் மற்றும் நாட்டிலே பெரிய பெரிய தொழில்நுட்ப செய்திகளை ஆண்டவரை இவர்கள் கட்டியெழுப்ப வேண்டிய இந்த பிள்ளைகளை தேவன் தாமே தொட்டு ஆசீர்வதியும். கல்வியினாலும் ஞானத்தினாலும் இந்த பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடவுள் பயத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கால சூழல்களினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தீய பழக்கங்களுக்கு ஆண்டவரை அடிமைப்பட்டு போகாதபடி ஆண்டவரை நீதாமே அந்த பிள்ளைகளை பக்கமாக இழுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உலகை சிற்றின்பங்களுக்கு நாடி செல்லாமல் ஆண்டவரை உமது வழியிலே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதுக்காக அந்த பெற்றோர்களையும் ஆண்டவரே நீர்தாம் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் யார் யாரோடு பழகுகின்றார்களோ அந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல நண்பர்களாக, நல்ல கூட்டாளிமார்களாக நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கெங்கு போனாலும் ஆண்டவரே அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரை, போர் நடக்கும் நாடுகளில் உள்ள சிறுவர்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, இந்த போர் நடக்கிற நாடுகளிலே அப்பா அந்த சிறுவர்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து, பெற்றோரை இழந்து, சகோதரங்களை இழந்து மற்றும் தனிமையாக அறிந்திருக்கிற அதே வேளை ஆண்டவரே அங்கவீனமாக இருக்கிற பிள்ளைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை எல்லாம் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆதரவற்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே தொட்டு ஆசீர்வதி மன ஆறுதல் படுத்தும், சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, மற்றும் ஆண்டவரே நீர் கூறியிருக்கிறேன், தாயின் கருவில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன் என்று. ஆமாண்டவரே, அனைத்து வயோதிபர்களுக்காகவும் நாம் உமது பாதத்திலே வருகிறோம். ஆண்டவரே இந்த வயோதிபர்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, கால சூழல்களால் வருகின்ற ஒவ்வொரு வருத்தங்களும் மற்றும் ஆண்டவரே அவர்கள் உடல்ல இருக்கின்ற ஒவ்வொரு வருத்தங்களும், வியாதிகளும், வீக்கங்களும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற சுவாமி. ஆண்டவரே, உமது ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரே ஒவ்வொரு வயோதிபர்களையும் தொட்டு குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வீடுகளில் இருப்பவர்கள் சரி, அல்ல வயோதிப சாலைகளில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே தொட்டு ஆறுதல் படுத்தி குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உமது நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் வெற்றி எல்லாம் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வெற்றியெல்லாம் சந்தித்து நிறைவான ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தருவீர் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று கூறிய ஆண்டவரே, இதோ கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் வருந்தி துணையையும் ஆசீரையும் விடுதலையையும் குணமாக்கும் வல்லமையையும் நம்பி எங்கள் மன்றாட்டுக்களை சுமந்து வந்திருக்கின்றோம். அவை ஒவ்வொன்றையும் சந்திப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த வகையில் புற்றுநோய் என்கின்ற கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் இந்த வேளையில் ஆண்டவரை நினைவு கூறுகின்றோம். இன்னும் ஆண்டவரே, புற்றுநோய்க்கான சத்திர சிகிச்சை செய்யப்பட்டவர்களையும் கீமோதெரபி செய்து கொண்டிருப்பவர்களையும் இந்த நேரத்தில் உமது அண்டை கொண்டு வருகின்றோம் அப்பா. அவர்கள் அனைவரையும் நீர் சந்திப்பதற்காக, உம்முடைய கரத்தால் அவர்களை அரவணைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் உடல் உள்ள ஆன்ம விடுதலை பெறவும், அத்தோடு ஆண்டவரே இவர்கள் இதிலே இருந்து ஆண்டவரே இந்த வேதனையை, இந்த துன்பத்தையும் அனுபவிக்க ஆண்டவரே தாங்குற சக்தியை இவர்களுக்கு கொடுத்தலாம் அப்பா. இவர்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரே உம்மிடம் வருகிறார்கள். ஆண்டவரே, இவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே,
இன்னுமாய் கலங்கி அவர்களோடு கலங்கி அந்த துன்பத்திலே வேதனையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற அவர்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சந்தியும் ஆண்டவரே. அவர்களுக்கும் நீர் ஆறுதலாக பாதுகாப்பாக ஆண்டவரே அவர்களோடு இருந்து நீர் செயல்படுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்படும் போது கொழுந்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள் என்ற வார்த்தையை ஆண்டவரை நம்பி கல்வி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ள மகள் ஒருவருக்காகவும் அவரோடு கூட செல்பவர்களையும் ஆண்டவரை உம்மிடம் கொண்டு வருகின்றோம். அவர்கள் போகும் இடத்தில் நீரே பயண காவலராகவும் அவர்கள் கல்வி திட்டங்களில் நல்ல ஆலோசகராகவும் இருந்து அவர்களோடு நீ கூட செயலாற்ற போற கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களை பாதுகாத்து பராமரித்து மீண்டும் அவர்கள் இவ்விடம் வந்து சேரும் மட்டும் துணையாக இருக்கும்படி ஆண்டவரே உம்மிடம் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரே சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்ற தேவ வார்த்தையை நம்பி ஆண்டவரே நம்பிக்கையோடு உம்முடைய ரத்தம் பாய்ந்த தழும்புகளால் குணமாக்கும்படி கெஞ்சி கேட்டு மன்றாடி இம்மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமென். இல்லை இல்லா உந்தன் அன்பால் இந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. கள்ளம் இல்லா உந்தன் அன்பினார் எனக்குள்ளதெல்லாம் மறந்தேன். கள்ளம் இல்லா உந்தன் அன்பினார் எனக்குள்ளதெல்லாம் மறந்தேன். கல்லும் முள்ளும் எந்த வாழ்வில், கல்லும் முள்ளும் எந்த வாழ்வில் என்னை நடத்தின விதம் தன்னை மறவேன். என்னை நடத்தின விதம் தன்னை மறவேன். நான் மறவேன், நான் மறவேன், நான் மறவேன், என்றென்றும் மறவேன். நான் மறவேன், நான் மறவேன், நான் மறவேன், என்றென்றும் மறவேன். ஆமென். ஆமென். இந்தியாவிலிருந்து சாந்தி அவர்கள் இணைந்திருந்தால் நீங்கள் செவிக்கலாம், அல்லது தயாலினி இருந்தால் செவிக்கலாம், அல்லது நயோமி இணைந்திருந்தால் செவிக்கலாம். ஓகே. Should I go, brother? Yeah. Dear Heavenly Father, thank you, God, for this beautiful day you poured upon us, Lord Jesus. Father God, I ask you to open every single one of our hearts, Lord God, to the calling of the Holy Spirit. Yes. Lord Jesus, let us come to know the Holy Spirit. Let us come to know the amazing blessings it provides, Lord Jesus. Lord Jesus, the path to the Holy Spirit allows us to come to know you, Lord Jesus, our Lord and Savior. Father God, I ask you to give us the wisdom and knowledge to pray and to honor our Father and to know what his works have in store for us, Lord Jesus. Lord God, oftentimes we forget to pray and to reach out to you, Lord Jesus. We only cry for help. Father God, let us bow down to you every single day and any time we have throughout our day, Lord Jesus, to worship the Lord our Almighty, Lord Jesus. Lord God, I ask you to pray for all the youth. They may have so many struggles in their hearts, Lord Jesus, financially, with their families, Lord Jesus, with their education, with their jobs. Lord Jesus, touch them, call them, Lord Jesus. Lord God, we are your children, Father God. Help us to understand that we must know the Lord Jesus first before accomplishing anything in life, Lord God. Lord God, I ask you to pray for every single child, Lord God, that they may know the Lord God and that they may cry out for help to him, Lord Jesus. Lord God, bless them, help them seek the opportunities they need, Lord Jesus. Help them to fulfill their education, Lord Jesus. Give us the strength and wisdom
to continue pursue higher education, Lord God. Father God, I also take this time to be with all those who are ill, Lord Jesus. Lord God, they may be doubting their faith or they may be questioning, why is this happening, Lord God? But Lord Jesus, I ask you to rest assure our faith, that our faith is one thing that we can never question or we can never doubt, and that it is by our faith that we can stand and be who we are, Lord Jesus. Father God, bless them. Use your holy hands to bless them and keep them safe in your arms, Lord God. I ask you to be with the families that may be grieving or may be struggling, Lord God. Bless them. Give them the strength that they need, Lord God. Let them walk in you through the struggles, Lord God. Remind us that there is nothing the Lord can provide us, Lord Jesus. If these are the crosses we have to carry, Lord Jesus, let us bear the crosses and carry them just as you did, Lord God. Lord Jesus, I ask you to be with every single family here. May they pour out their hearts to you and may you answer their prayers, Lord Jesus. And I ask you to pray with Periyamma, Lord, give her, may her soul be with you, Lord Jesus, and keep her rest in your heavenly kingdom, Lord God. Bless Periyappa as he is struggling even further, Lord God, as her 1 year is approaching. Bless him and stand by him, Lord Jesus. Cleanse him, and Lord Jesus, fill whatever void he is missing through the Holy Spirit, Lord Jesus. And I ask you in the mighty name of Jesus. Amen. 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 Thank you, Naomi. Thank you again for your time and your dedication, your prayer. God bless you. Okay, Pastor. நான் ப்ரே பண்றேன். Yeah, okay. மகாரக்கமல்ல கத்தாவே சுவாமி, மறுபடியுமாக இந்த வேளையிலே கத்தாவே ஒரு குடும்பமாக ஜெபிக்கக்கூடியதாக இந்த தந்த தருணத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தாப்பனே, இந்த வழியிலும் கத்தாவே வேண்டப்பட்ட அந்த ஜெப குறிப்புக்காக வேண்டி வருகிறோம் தாப்பனே சுவாமி. அப்பா தாப்பனே, ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காக வருகிறோம் தாப்பனே சுவாமி. அவர்களுக்கும் ஸ்ரீலங்கா போகும் அந்த பிரயாணத்தை உமது கரத்திலே தருகிறோம் தாப்பனே சுவாமி. அப்பா அவர்கள் பாதுகாப்பாக போய் சுவாமி அங்கே இருந்து பாதுகாப்பா மீண்டும் வீடு திரும்பி வர கத்தாவே நிற்கிருவு செய்யும். அங்கே போய் நிற்கும் நாட்கள் வரையும் கத்தாவே சுவாமி உமது கரமகளோடு இருந்து தாப்பனே எந்த விதமான சத்துருவின் கிரிகள் ஆளாத படிக்க கத்தாவே சுவாமி உமது பாதுகாப்பு அவர்கள் மீது சூழ்ந்து இருக்கட்டும் ஐயா. அவர்கள் போகும் இடம் செல்லும் இடம் எல்லாம் நீ உமது கரம் இருந்து கத்தாவே சுகபலத்தோடு போய் கத்தாவே சுவாமி சுகமாக வர கத்தாவே கிருபை செய்யும். அந்த தாயாரையும் நிறுத்தாகும் அப்பா. அவர்கள் சுயினத்திலும் அப்பா சுவாமி உமது பிள்ளத்தை கொடுத்த தாப்பனே அவர்கள் போகும் நோக்கத்தை நீர் அறிவீரப்பா சுவாமி. என்னென்ன நோக்கத்துக்கு போறார்களோ தாப்பனே அவை எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்து கத்தாவே சுவாமி சுகப்பலத்தோடு வர கத்தாவே உமது கரமகளோடு இருந்து வழிநடத்தட்டும் ஐயா. அப்பா டிராவல் பண்ணும் ஒவ்வொருவரோடும் உமது கரம் இருக்கட்டும் ஐயா. இந்த நாட்களிலே அப்பா சுவாமி என்ன நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத பயத்தோடு ஒவ்வொருவரும் பிரயாணங்களை மேற்கொள்கிறார்கள் தாப்பனே சுவாமி. அப்பா தாப்பனே ஒவ்வொருடைய டிராவலிங்களும் கத்தாவே சுவாமி உமது அற்புதமான கரங்கள் இருந்து கத்தாவே எந்த விதமான ஆசா மோசங்கள் அணுகாத படிக்க கத்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா சுவாமி. ஒவ்வொரு டிராவல் பண்ணும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காக வருகிறோம் ஐயா சுவாமி. போக்கிலும் வரத்திலும் அப்பா சமூகம் முன்னாக இருந்து கத்தாவே சுவாமி அவர்களோடு வழி நடத்த கத்தாவே கிருபை செய்யும் ஐயா சுவாமி. மேலும் இருப்பதற்காக நன்றி ஐயா. இந்த கத்தாவே இந்த போகும் அந்த பிரயாணம் எடுக்கும் அந்த தாயாரோடும் அந்த தாப்பனாரோடு நிற்கூட இருந்து தாப்பனே சுவாமி அவர்கள் சுகமாக போய் சுகமாக வர மது கரமளோடு இருந்து வழிநடத்த கிருபை செய்யும். நாங்கள் கேட்கும் ஒவ்வொரு ஜெபங்களையும் நீர் கேட்கிற தெய்வமா இருக்கிறீரப்பா. உண்மையே நம்பி நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் தாப்பனே. கத்தா ஒவ்வொரு ஜெபங்களும் கத்தாவே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக நன்றி தாப்பனே சுவாமி. நீங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி அப்பா சுவாமி. ஒவ்வொருவரையும் கத்தாமது பாதுகாப்பின் சுழற்குள்ளே பாதுகாத்து கத்தாவை வழி நடத்தும் சுவாமி. எல்லாவற்றையும் ரட்சகர் மட்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கிறோம் சுவாமி. ஆமென். ஆமென். Amen. Amen. Thank you. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம்,
நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளுக்காகவும் இந்த செப நேரத்துக்காகவும் நன்றி கூறுகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். உமது இரக்கமும் கிருபையும் என்றென்றும் மாறாதது. நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக வழி நடத்தும் நல்ல ஆண்டவர். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்துக்காக நாங்கள் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எங்களுக்கு பதில் தாரும். எங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். புது வாழ்வு, வளர்ச்சி, ஆராதனைகள், பணிகளுக்காகவும் பணியாளர்கள் மற்றும் பங்கு பெற்றும் அனைவருக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். அவரது ஆட்சியில் உயர்வுக்கு அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கு முடிவு இராது. அதே போல் எங்கள் குழுவின் வளர்ச்சி பாதையையும் ஆராதனைகளையும் பணிகளையும் மேலும் சிறப்பாக செய்யவும் வளரவும் ஞானமாக செயலாற்றவும் உமது அருளையும் ஆசிரையும் தந்து தூய ஆவியின் துணையுடன் செயல்பட செய்வீராக. மற்றும் வழிபாட்டில் பங்கு பெற்றும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது அன்றோ, அனைத்திலும் திட்டமிடப்பட்டு உறுதியாக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்து கொண்டார். என் அனைத்து மீட்பும் விருப்பமும் அவரால் உயர்வு பெறாது. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆட்சி வழங்கும். குடும்பங்களுக்குள் சமாதானத்தை கட்டளையிட்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்களின் மன விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களின் குடும்பங்களுக்கு நீரே பாதுகாப்பாளராயிருந்து காத்து வழி நடத்தும். உண்மையை நாடி இருக்கும் அவர்கள் சோர்ந்து போகாதபடி என்ன கஷ்ட துன்பம் வந்தாலும் அவர்களை பலப்படுத்தி அதிலிருந்து விடுவித்து உமது நாமம் மகிமைப்பட செய்வதாக. உமது இரக்கமும் கிருபையும் எல்லோர் மீதும் இருப்பதாக. எங்கள் மன்றாட்டுக்களை உமது வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே, இரக்கம் உள்ளவரே, அறிவுள்ளவரே, பரிவுள்ளவரே, பாசமுள்ளவரே, நேசமுள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இன்று தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தெய்வம், இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே உண்மையை நோக்கி வந்திருக்கிறோம். யாரிடமிருந்து நமக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த அந்த இறைவனிடமிருந்தே நமக்கு உதவி வரும். நீரை வழிகாட்டுகின்ற தெய்வம், நீரை வாழ்வு கொடுக்கின்ற தெய்வம். என்னால் அன்று உங்களுக்கு விடுதலை இல்லை, வாழ்வில்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்லி இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம் நீர் ஆண்டவர். உண்மையே நோக்கி வந்திருக்கிறோம். இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரே, பிறருக்காக வேண்டுகின்ற அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தீரே, அதற்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். அதற்கு மேலாக இன்றைய நாள் வேண்டுதலுக்கு நீர் செவிசாய்ப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இன்றைய நாளிலும் குடிப்பழக்கம், போதை மருந்து பழக்கம், சூதாட்டம் போன்ற தீமைகளிலிருந்து இளம் தலைமுறையினர் விடுபடைக்க வேண்டும் என்று உமது கரங்களில் வருகிறோம் ஆண்டவரே. சாத்தானானவன் இந்த உலகத்திலே இளம் தலைமுறையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு என்னென்ன வகையிலே அவர்களை மாற்ற முடியுமோ, உம்மிடத்திலிருந்து பிரிக்க முடியுமோ அவற்றை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய நிலைகளை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை மறந்து இந்த உலக ஆசாபாசங்களுக்கும் உலக கவர்ச்சிகளுக்கும் அடிமையாகி தங்களை இழந்து போய் நிற்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, இன்றைய நாளிலும் உமது கரங்களில் இந்த இளம் தலைமுறை தருகிறோம் ஆண்டவரே. அன்று நினிவே பட்டணத்துக்கு யோனாவை அனுப்பி அந்த பட்டணத்தை மாற்றியது போல ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நீர் பல யோனாக்களை அனுப்பி இந்த பிள்ளைகள், இந்த இளம் தலைமுறையினர் சரியான பாதையிலே நடக்கவும் ஆண்டவர்கள் ஞானத்தோடு செயற்பட தூய ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவர்களுக்கு சரியான பாதைகளை, சரியான வழிகளை செம்மைப்படுத்த சரியான ஆட்களை நீர் அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் தம்முடைய எதிர்காலத்தை வளம்படுத்தக்கூடிய வகையில நீர் அதை செய்ய போவதற்காக
உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, குடும்பத்தில் ஏற்பட்ட நோய்கள் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் இதனால் மன ஆரோக்கிய குறைவு நீங்கி கணவன் மனைவிக்கிடையே அன்பும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைத்து பிள்ளைகளை இறைவழியில் நடத்த வேண்டும் என்று மது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நோய்களினால் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இந்த குடும்பங்கள் இருக்கின்றன. இவற்றுக்கு விடுதலை உம்மால் மட்டும்தான் தர முடியும் என்று அவர்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானே வழி, நானே சத்தியம், நானே அடைக்கலம், நானே கோட்டை, நானே பாறை என்று நீரே வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இவற்றை அவர்கள் உணர்ந்து உமது பாதையிலே கடந்து செல்லவும். ஆண்டவரே, இந்த கணவன் மனைவி உண்மையான அன்பை, உண்மையான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை உம்மிடத்தில் இருந்து மட்டும்தான் பெற முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்து உமது பாதையிலே வர அவர்கள் மேல் நீர் அபிஷேகமாக ஆரோக்கியமான அன்பை நீர் நிறைவாக பொழிந்தருளும். உம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்தி உமது பாதையில் அவர்கள் வரவும், அவர்கள் உண்மையான அமைதியை, சமாதானத்தை பெற்று தங்களுடைய பிள்ளைகளையும் அந்த பாதையிலே நடக்கக்கூடிய வகையிலே ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தை கொடும், அவர்களுக்கு நிறைவான ஞானத்தை கொடும் ஆண்டவரே. தூய ஆவியின் வரங்களால் அவர்களை நிரப்பும் ஆண்டவரே. இந்த உலகம் தூய ஆவியை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த தூய ஆவியின் மூலமாகத்தான் எதையும் செய்ய முடியும் என்பதை இந்த உலகம் அறிய ஆண்டவரே நீர் இறக்கப்பட்டு அவர்களோடு பேசும், இந்த கணவனோடு பேசும், அந்த மனைவியோடு பேசும், அந்த குடும்பத்தோடு பேசும். அந்த குடும்பங்களிலே அமைதியும் சமாதானமும் உம்மால் மட்டும்தான் தர முடியும் என்பதை இந்த உலகம் அறியும் ஆண்டவரே. அறிந்திருந்தும் அந்த உலகம் பக்கம் திரும்பாமல் இருப்பதற்காக உமது கரங்களில் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய கிருபையினால் நம்மை மீட்டுக் கொண்ட தெய்வம் ஆண்டவரே. நீர் சிலுவையிலே சிந்திய ரத்தம் எமக்காக, இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் என்பதை இவர்கள் அறிந்து அதன் பிரகாரம் வாழ்க்கையிலே உம்மை பார்த்து நடக்க, உம்மை பின்பற்றி நடக்க, இயேசுவின் பாதையிலே இயேசு விட்டு சென்ற அன்பை, சமாதானத்தை பெற்று வாழ ஆண்டவரே அவர்களை நீர் சந்தியும் ஆண்டவரே. அவர்களை சந்தித்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அவர்களுடைய பாதையிலே, செம்மையான பாதையிலே அவர்களை வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். 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 நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியான தகப்பனே, இன்றைய நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக எங்களை ஒன்றிணைத்த இயேசப்பா மக்கள் நன்றி. தேவரி, இன்றைய நாளும் தகப்பனே, இந்த நோய்களின் மத்தியிலே வாடிக்கொண்டிருக்கிற மக்களை முழுதிரி பாதத்திலே கொடுக்கிறோம் ஐயா. பரம்பரையாக வருகிற நோய்கள்ல இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. மன அழுத்த நோயிலே இருக்கிறார்கள் ஐயா, இந்த பரம்பரை நோய் ஆண்டவரே, அதிலிருந்து விடுதலை கொடும் ஐயா. சுகர் பரம்பரையாக வருகிறது தகப்பனே, இந்த நோயிலே இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் தேவரி. பாவங்கள் சாபங்களை நிமித்தம் இருக்கிற நோய்களை நீர் காண்கிறீர் ஐயா. ஆண்டவரே, பெற்றோர் செய்த மூதாதை செய்த பாவங்கள், பெற்றோர் செய்த பாவங்கள் சந்ததி மீதும் சந்தானத்தின் மீதும் தங்காதபடி பாதுகாப்பு சொன்ன இயேசுவே, இவர்கள் செய்த பாவங்கள் குற்றங்களை மன்னித்து வரும் சந்ததி நீரை பாதுகாக்க வேணுமாக்கு குறந்தவரி. இதாமே இந்த காலநிலை காரணமாக பரிவருகிற நோய்களை காண்கிறீர்கள். சளி, இருமல், காய்ச்சல், வருத்தங்களோடு அவதியுறுகிற ஒவ்வொருவரே நீரை கண்ணோக்கி பார்த்து தொட்டு குணப்படுத்துமே சப்பா. தேவரின் காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் காண்கிறீர் தோட்டும் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே வறட்சி நிமித்த மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே. இந்த வறட்சியை நீக்கி அங்கு இருக்கிற மக்களை நீரே பாதுகாத்துக் கொள்ள வேணுமாக்கு குறந்தேவரி. இதாமே இந்த நாட்களிலே பயணம் செய்ய போற ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க இயேசப்பா. அவரோட பயணங்களிலே நீரே பாதுகாப்பாக அழைத்து சென்றவர்கள் பாதுகாப்பாக தங்களில் இடங்களிலே வந்து சேர உதவி செய்யுங்க இயேசுவே. இந்த நோய்களின் நிமித்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க விடுமா குறந்தேவரி. ஆண்டவரே, இந்த நோய்களை எல்லாம் நீர் அவர்களுக்கு கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியையும் பலத்தையும் திடத்தையும் கொடுத்துடலாம். எடுக்கிற மருந்தின் மூலம் ஆண்டவரை அவள் குணம் பெற நீர் உதவி செய்திடலாம். நல்ல வைத்தியர்களை எல்லாம் அவளுக்கு காட்டியர்களும் தகப்பனே. திடீரென்று வருகிற நோய்களினாலே பாதிக்கப்பட்டு போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீரே இந்த நேரத்திலே உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு உம்முடைய இரத்தத்தினாலே நீர் கழுவியறலும் ஆண்டவரே. நீர் குணமாக்கு விசுவாசத்தோடு உம்முடைய திருப்பாதம் பெறுகிற விண்ணப்பங்களை நான் சந்திக்கிறதுக்காக இயேசப்பா உமக்கு நான் நன்றி கூறுகிறோம். தேவரே, நீரே கூட இரும். நீர் அண்மைக்க மட்டும் தேவன் இல்லையா, தூர தேசத்துக்கு தேவனாக இருக்கிறவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீரே பொறுப்பேற்று ஆசிரியத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருடைய தேவைகளை நீரே சந்தி ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்க கிருபை செய்ய வேண்டும். எங்கள் மீட்பென்ற செருமா இயேசுவின் திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமீன். Amen. Amen. Thank you.
விவேகா மியூட்டா இருக்கிறா? யா, ஓகே, குட். கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர். ஆமென். ஆமென், ஆமென். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க தருகிற சகல விண்ணப்பங்களையும் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறீரப்பா. அது எல்லாவற்றையும் நிறைவாக்கி தரப்போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே. நன்றி. திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைவருக்காக உடம்பா இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு ஏற்ற துணியை நீர் ஏற்படுத்தி கொடுக்க போற வல்ல நல்ல தேவனாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்களுக்கு ஆண்டவரே நீர் வழிகாட்டியாகவும் ஆலோசராகவும் இருந்து ஆண்டவரே தூய ஆவியின் துணையுடன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய, ஒத்துழைத்து வாழக்கூடிய நல்ல துணைகளை நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாகவும் எப்பொழுதும் உமது ஞானத்திலே அவர்கள் செயற்படும்படியாகவும் கிருபை செய்தரணும். மேலும் ஆண்டவரை புதிதாக திருமணம் செய்தவர்களுக்காக உம்மிடம் வருகிறோம். நீர் ஏற்படுத்திய இந்த அன்பான குடும்ப உறவிலே அவர்கள் தொடர்ந்து இறுதி வரை நிலைத்திருக்கும்படியாகும். உம்மில் நம்பிக்கை வைத்து வாழும்படியாகவும் செய்தரணும். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரை உம்மை முன்னிலைப்படுத்தி வாழவும் சாத்தான் அந்த குடும்பங்களுக்குள்ளே நுழைந்து அவருடைய பிரச்சனைகளை ஏற்படுத்தாதபடி நீர் பார்த்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்கள் அந்த குடும்பங்கள் ஆண்டவரை உமக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்தது. திருமணம் செய்ய விருப்பமில்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக உம்மிடம் இருக்கிறோம் ஆண்டவரை. ஏற்படுத்திய இந்த புனிதமான ஆண் பெண் உறவு பற்றி அறியாத பிள்ளைகளாக இருக்கும் இவர்களுக்கு நீரே துணையாகவும் ஆலோசராகவும் இருந்து அவருடன் பேசும் ஆண்டவர். அவர்கள் உள்ளத்தை தொடும் தூய ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ளும்படி செய்யும். சாத்தான் வலையிலே விழுந்து இயற்கைக்கு எதிரான திருமண காரியங்களில் ஈடுபடாதபடி அவர்களை பார்த்து கொள்ளும். அவர்களை பொறுப்படுத்த வழி நடத்தும். இந்த வருஷம் நடக்க இருக்கும் திருமணங்கள் இனிதே நிறைவேற இடம்பெறுகிறோம் ஆண்டவரே. இந்த திருமணங்கள் எல்லாம் ஆண்டவரே எந்த விதமான தடைகளும் ஏற்படுத்தாதபடி, கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படாதபடி பார்த்து வழி நடத்தும். இத்திருமணங்கள் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நடக்க எல்லா குடும்பங்களும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக துணிந்தரோடு செயல்பட்டு உமது வல்லமையும் உமது ஆசீர்வாதமும் எப்பொழுதும் இந்த குடும்பங்கள் புதிய குடும்பங்கள் மேல் இருக்கவும் கிருபை செய்தலும் எல்லா மாண்டாட்களையும் உமது பாதத்திலே ஒப்படைக்கிறேன். ஜெபங்களையும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நாங்கள் கேட்பவர்கள் எல்லாம் தட்டாமல் தரும் தேவனே, கர்ப்பிணி பெண்களின் சுகப்பிரசவத்திற்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்களுக்கு நீர் துணையாக இருந்து வலிகளையும் வேதனைகளையும் தாங்குவதற்கு உமது வல்லமையை கொடுத்தருளும். பிரசவம் நடக்கும் போது எந்த விதமான நோய்களும் அவர்களை தாக்காது பாதுகாத்தருளும். பிறக்கின்ற குழந்தைகளுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் வராமல் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அவர்களை பாதுகாத்தருளும். இதே வேளையில் குழந்தைகளுக்காக காத்திருக்கும் அனைத்து குடும்பங்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். கணவன் மனைவி இருவருக்கும் கருத்தரிக்க முடியாத ஏதும் குறைபாடுகள் இருந்தால் அக்குறைகளை நிறைவாக்கியருளும். எலிசபெத்துக்கும் அன்னாளுக்கும் சாராளுக்கும் காலம் தாழ்த்தி ஆசீர்வாதமான குழந்தைகளை கொடுத்தது போல இவர்களுக்கும் நீர் கொடுத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் இருந்து கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you. அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாய் உம்மை ஜெபிக்க தந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடும் எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தருகிற தேவன் ஆண்டவரே.
எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். எதை கேட்டாலும் நான் என் நாமத்தால் கேட்டால் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, உமது நாமத்தினால் இந்த விண்ணப்பங்களை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே இந்த விண்ணப்பங்களெல்லாம் நிறைவேற்றி தரப்போற மகிமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கே வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களை நீரே கரம் பிடித்து வழி நடத்துகிறீர். ஆவியானவர் துணியோடு எங்களை கொண்டு நடத்துகிறீர் ஆண்டவரே. இதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கனடாவிலே வீடு வாங்கி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, அவர்கள் மன விருப்பப்படி நல்ல வீடுகளை தேடி கொடும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற பண வசதிகளையும் செய்து கொடும் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு நீ உதவியாயிருந்து அவர்கள் மன விருப்பத்தின்படி அந்த வீட்டை அவர்கள் கண்டு அதில் மனமகிழ்ச்சி அடையும். ஆண்டவர் எங்களுக்கு இந்த வீட்டை தந்தார் என்று சாட்சி பகர வேண்டும் என்று முறைவாமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, கனடாக்கு வர முயற்சி செய்வர்களுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கனடா வர இருப்பவர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற ஆவணங்களை நீரே தேடிக்கொடும் ஆண்டவரே. அதை அந்த அதிகாரிகளை பரிசீலித்து அதை அவர்களுக்கு வர முயற்சி செய்கிறவர்களுக்கு தேறிய காரியங்களை எல்லாம் நிறைவாக்கி கொடும் ஆண்டவரே. அவர்கள் வந்து சேர கரம் அவளோட கூட இருந்து வழி நடத்தவும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, வர முதல் தரம் முயற்சி செய்து வர முடியாமல் மீண்டும் முயற்சி செய்கிறவர்களுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மீண்டுமாய் அவர்கள் விண்ணப்பித்த விசா அவர்களுக்கு கிடைக்கவும், அதுக்கேற்ற ஆவணங்கள் சரியான முறையில் அவர்கள் கொடுத்து அதை அவர்கள் பரிசீலித்து அவர்களுக்கு அந்த விசாவை கொடுத்து அவர்கள் கனடா வர ஆண்டவரை நீ அவர்களோடு இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. அவர்கள் மீண்டுமா இந்த நாட்டுக்கு வந்து ஆண்டவர் எங்களை கூட்டிக் கொண்டிருந்தார் என்று சாட்சி பகரவும், அந்த சாட்சி மூலம் மற்ற மக்கள் மனம் மாறவும், ஆண்டவர் நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன் என்று அவர்கள் விசுவாசிக்கவும் நீரே அவர்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, கனடாவில் நிரந்தரமாக இருக்கவர்களுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விசிட்டர்ஸ் விசாவிலே வந்தவர்கள் கனடாவில் நிரந்தரமாக இருக்கணும் என்று விரும்புகிறார்கள் ஆண்டவரே. அதுக்கேற்ற வழிகளை நீரே ஆயத்தப்படுத்தி கொடும் ஆண்டவரே. அவர்கள் மன விருப்பப்படி அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கவும், அவர்களுக்கு ஏற்ற ஆவணங்கள் தொழில்கள் கிடைக்கவும், அவர்கள் படிக்கிறதுக்கு வசதிகள் கிடைக்கவும் ஆண்டவரே நீர் அவர்களை வழிநடத்த வேணும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னுமா இந்தியாவிலே இரத்த சுத்திகரிப்பு செய்ய இருக்கும் ஒரு சகோதரி ஆண்டவரை உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரியை நீரே முழுதுமாக பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆண்டவரே. அந்த இரத்த சுத்திகரிப்பிலே வைத்தியரின் கையிலே நீர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாமல் நீர் அவர்களை பாதுகாத்து அவர்கள் நல்ல முறையில் அவர்களின் காரியம் நல்ல முறையில் நடக்கும். இரத்த சுத்திகரிப்பு நல்ல முறையில் நடந்து ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார் என்று சாட்சி பகரவும், அதை மற்றவர்கள் உணர்ந்து ஆண்டவரை தேடவும், ஆண்டவரின் வழியில் வர வேணும் என்று முறைவாமை மன்றாடுகிறோம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் மது பாதத்திலே ஒப்பு கொடுத்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி தரப்போற மகிமைக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்த என்று நாங்கள் சாட்சி பகரவும், மற்ற மக்கள் அதை உணர்ந்து வாழவும் நீர் அல்பிரியோனும் எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தால் கேட்டு நிற்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய உமது கரம் உம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையா இருக்கிறதென்றும், எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து அவைகளுக்கு பதில் தருகிறவர் என்றும் நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் எங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய பரிசுத்த பாதங்களில் கொண்டு வந்திருக்கின்றோம் அப்பா. பிரான்சிலே 3 பிள்ளைகளை விபத்தில் இழந்த நிலையில் கோமாவில் இருக்கும் பெற்றோருக்காகவும், ஆஸ்திரேலியாவில் 14 வயது மகனை இரத்த புற்றுநோய் காரணமாக இழந்திருக்கும் பெற்றோருக்காகவும் உம்மிடத்தில் வருகின்றோம். ஆண்டவரே, மிகவும் கொடியதும் மிகவும் வேதனை நிறைந்ததுமான இந்த இழப்பிலே கோமாவில் இருக்கும் அந்த பெற்றோரை உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, நீர் மனதிறக்கமுள்ள தேவன். தகப்பனே, நீர் அவர்கள் மேல் மனமிறங்கி அவர்களுக்கு மீண்டும் நினைவு பெற்று, ஆண்டவரே, நல்ல சுகம் பெற்று மீண்டுமாய் அவர்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஜோபுவுக்கு எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில் மீண்டும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன், அதுபோல இந்த 3 பிள்ளைகள் இழந்த பெற்றோருக்கும், 14 வயதில் புற்றுநோயால் மகனை இழந்த அந்த பெற்றோருக்கும் நீர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து
அவர்களுடைய வாழ்வில் மன சமாதானத்தை, மன நிறைவையும், மன ஆன்ம திருப்தியையும் கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, குழந்தை செல்வம் என்பது உம்மிடத்திலிருந்து வருகின்ற மனமகிழ்ச்சியான ஆசீர்வாதம். அந்த மனமகிழ்ச்சியான ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிற இந்த பெற்றோர் மேல் மனமிரங்கும் தகப்பனே. நீரே அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்க வேண்டுமென்று உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இன்னுமாய் கட்டி அகற்ற அறுவை சிகிச்சை செய்த சகோதரிக்கு செய்யப்பட்டுள்ள பரிசோதனைகளுக்கு நல்ல பதில் கிடைக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அந்த கட்டியால் அவருக்கு எந்த விதமான கொடிய நோய் எதுவும் ஏற்படாமல் தகப்பனே, அது சாதாரண கட்டியாக இருக்கும்படியாக அந்த பதில் கிடைக்கவும், அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கவும் நீர் அவர் மேல் மனமிரங்க வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த சகோதரியை தொட்டு குணப்படுத்த வேண்டுகிறேன். இன்னுமாய் கண்ணிலே செய்யப்பட்ட சத்திர சிகிச்சை செய்த சகோதரிக்கும், பித்தப்பை சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட சகோதரிக்காகவும் உம்மிடத்தில் வருகிறோம். தகப்பனே, உம்முடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம், நாம் குணமடைந்து கொண்டிருக்கின்றோம். அது போலவே அந்த சகோதரிகளுக்கு செய்யப்பட்ட சத்திர சிகிச்சை மூலம் வெகு விரைவில் அவர்கள் பரிபூரண சுகமடைந்து அவர்களுக்கு அதால எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மீண்டுமாய் ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, சிறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, சிறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, ஆதையெல்லாம் செய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென். ஆமேன். கடந்த மாதங்களில் நாங்கள் விண்ணப்பித்திருந்த விண்ணப்பங்களில் ஒரு சகோதரனுக்காக விண்ணப்பித்திருந்தோம். போன புதன்கிழமை அவருக்கு விசா கிடைக்க வேண்டும், கிடைத்தால்தான் அவர் கர்ப்பிணியான தன்னுடைய மனைவியை போய் இந்தியாவிலே பார்க்க முடியும் என்று. அவருக்கு திங்கட்கிழமை விசா கிடைத்து இந்தியா போய் சேர்ந்திருக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நன்றி. இன்னும் நாங்கள் சில மாதங்களுக்கு முந்தி இந்த மின்சாரம் தாக்கி 2 கைகளும் அகற்றப்பட்ட நிலையில இருந்த சகோதரனுக்காக ப்ரே பண்ணியிருந்தோம், ஜெபித்திருந்தோம். அவருக்கு 2 செயற்கை கைகளும் பொருத்தப்பட்டு அது நன்றாக இயங்கி அவர் இப்பொழுது எழுதக்கூடிய நிலையிலே இருந்து மன சந்தோஷமாகவும் இருக்கிறார். அதற்காகவும் கடவுளுக்கு நன்றி. இன்னும் தாயார் ஒருவர் கண் சர்ஜரி செய்திருந்தார். அவருக்கும் பார்வை மிக தெளிவாக இருக்கிறது என்று நன்றி சொல்லும்படி கூறியிருக்கிறார். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. அதே போல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மகளுக்கு ஹீமோகுளோபின் குறைவாலே அவர்கள் மீண்டும் ரத்தம் ஏற்ற வேண்டுமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் டாக்டர்ஸ். ஆனால்
கடவுளுடைய இரக்கத்தினாலே அவருக்கு அந்த ஹீமோகுளோபின் லெவல் சரியாக வந்திருக்கின்றது. அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் ஒரு சகோதரன் இந்தியாவிலே அமெரிக்கா விசா கிடைத்தும் அவருக்குரிய அந்த வேலைக்குரிய கன்ஃபர்மேஷன் கிடைக்காததால் வருடக்கணக்காக அவர்கள் மிகவும் பணங்களை செலவழித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சகோதரனுக்கும் போன வாரம் ஜாப் அந்த வேலைக்குரிய கன்ஃபர்மேஷன் கிடைத்து அவர் வருகிற சனிக்கிழமை அமெரிக்காவுக்கு வர இருக்கிறார். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் விசுவசிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்கு நன்றி. இன்னும் இந்த செப வழிபாட்டை எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரனுக்காகவும் நன்றி. இதில் இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நன்றி. முக்கியமாக எங்களுடைய மகள் நயோமிக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு மாதமும் தவற விடாமல் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கிற அந்த மகளையும் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவனுக்கு நன்றி கொள்ளுகிறோம். ஆமென். நன்றி செல்வியக்கா. இதில் இணைந்திருக்கிற எல்லோருக்கும், அதே நேரத்திலே சங்கிலி தொடர் சபத்தில் இருக்கிற அனைத்து ஜெப வீரர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த விண்ணப்பங்களை சிறப்பாக நாங்கள் இணையதளத்திலே போடுவதற்கு தயார்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிற செல்வியக்கா அவர்களுக்கும், அதே நேரத்திலே அந்த விண்ணப்பங்களை பாரத்தோடு செபித்துவர்கள் எல்லோருக்கும் நன்றி. நாம் இந்த நேரத்திலே எங்கள் எல்லோருக்காகவும் எங்களுடைய தேவைகளுக்காகவும் ஜெபிக்கலாம். நாம் சிரம் தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. அன்றைக்கு நீர் சாலமோன் கட்டிய இறை ஆலயத்தில் என்னுடைய கண்கள் வருகிற மக்களை பார்ப்பதற்கும் என்னுடைய காதுகள் இந்த ஆலயத்திலே வருகிற மக்களுடைய சத்தத்தை கேட்பதற்கும் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்று சொன்னீர். அதுபோல் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்காகவும் இந்த நேரத்தை ஒதுக்கி உம்முடைய திருப்பாதத்தில் இருந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்கள் பார்ப்பதற்காகவும் இவர்களுடைய உள்ளத்தில் எழும்புகின்ற எல்லா விண்ணப்பங்களையும் உம்முடைய காதுகள் கேட்பதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இது இந்த நேரத்தில் அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு ஆரோன் வழியாக உம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதித்தீர். அந்த ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையில் நிலைத்திருந்தது. அந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கியது, உயர்த்தியது, பாதுகாத்தது. அதுபோல் இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்ல கரத்தினால் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நான் மன்றாடுகின்றேன். நீர் தாம் இந்த நேரத்தில் இவர்கள் வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாத மழையை தந்திரலும். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி நீங்கட்டும். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமைகள் போகட்டும். இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் அடங்கட்டும். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகட்டும். இவருடைய வாழ்க்கையில இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும். இவருடைய குடும்பத்திலே அல்லது இவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே எங்கெங்கு குறைகள் இருக்கிறதோ அல்லது எங்கெங்கு சில விடயங்கள் நடைபெற வேண்டி இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவருடைய திருக்கரம் செயலாற்றும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த இடத்துல யாரெல்லாம் கண்ணீர் அல்லது கவலையோடு இருக்கிறார்களோ அந்த கண்ணீரை ஆண்டவர் துடைத்திரளும். உடைய கவலைகள் இருந்து விடுதலை தந்திரளும். மகிமையின் ஆண்டவர் இந்த நேரத்திலே உம்முடைய திருக்கரத்தால் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்றைக்கு தேவாலயத்திலே கூனி போயிருந்த பெண்ணை நீர் குணமாக்கினீர் ஆண்டவரே. அதுபோல இந்த நாளில் இவர்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த விடயங்கள் இவர்கள் கூணும்படி அல்லது இவர்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடி அல்லது இவர்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியாதபடி சுகமா இருக்க முடியாதபடி எந்தெந்த விடயங்கள் இவர்கள் வாழ்க்கையை வருத்தி கொண்டிருக்கிறதோ அத்தனையும் இயேசுவின் நாமத்தினால் இவர்களிடத்திலிருந்து நீங்கும்படி இவர்களை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய அருக்கரம் இவர்களை தொட்டு குணமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். இந்த நேரத்தில் இவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். அன்றைய கொர்நேலியன் வீட்டிலே கூடியிருந்த அத்தனை பேர் மேலும் தூய ஆவியின் வல்லமை இறங்கி வந்தது போல இந்த நேரத்தில் இவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கைக்கு நீர்தாமே சமாதானத்தையும் அருளையும் ஆசிரியையும் கொடுத்து வழி நடத்துவீராக. இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்தில் யார் யாருக்கு விசேஷ ஜெப தேவை இருக்கிறதோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் இவருடைய ஜெப தேவைகளை சந்தித்து இந்த நேரத்திலே அந்த விடயத்துக்கு நீர்தாமே விடை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. பலவீனமானவர்கள் பலனடையட்டும். ஆண்டவரை, யார் வாழ்க்கையில் இருள் இருக்கிறதோ அது நீங்கி ஒளி தோன்றட்டும். எந்த குடும்பத்திலே ஆண்டவரை கசப்பு இருக்கிறதோ அது நீங்கட்டும். எல்லாவற்றிலும் நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்திரலாம். எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நாங்களும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீரையும் வெற்றியையும் விடுதலையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆமென்.